வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி எறா தொக்கு. எல்லார் வீட்லேயும் என்ன சமைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் வந்து எறா தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜாரில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. அதனால் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இல்லைங்களா, அதுதான் நான் யூஸ் எல்லாமே நல்லா மையாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றிடக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து கடுகு பொரியுதுங்களா, கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, விருப்பம் இருக்கிறவங்க நிறைய போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா தின்னுவேன், அப்போ அதனால் நான் எடுத்து பச்சை மிளகா போட்டுட்டேன். அது போட்டு நல்லா வதக்கணுங்க. எப்படின்னா பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கெல்லாம் வறுக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். அதனால தான் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, அந்த மசாலாவில் தேவையான அளவு மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவேன், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பார்த்திங்க மசாலா, அது கூட மிளகாத்தூளெல்லாம் கலந்துட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா வலித்து கடாயில் போட்டு நல்லா கிளறணுங்க. கிளறுனா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்க அந்த பச்சை வாசனை நம்ம, ஏன்னா எல்லாமே ராவாக தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் வதக்கிட்டு அரைப்பாங்க. நான் வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டு ராவாகவே அரைச்சிட்டு நான் போட்டு இப்போ வந்து நான் வந்து வதக்கிறேன், ஓகேங்களா? அப்போ அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, பிரிஞ்ச உடனே நம்ம ஜாரில் இருந்துச்சு பாருங்கள் ஒட்டிக்கிட்டு, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கழுவி அதில் ஊற்றணும். ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்ச பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் எறாவை, அதை எடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலக்கணுங்க. எறா வந்து ஒரு 10-15 நிமிஷம் தாங்க வேணும், அதுக்கு மேலெலாம் வேக விடக்கூடாது, சரிங்களா? அதுக்கு மேலே வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ ரப்பர் மாதிரி ஆச்சுன்னா அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி அப்படியே சிவிங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10-15 நிமிஷம், அதுக்கு மேலே வேகவே விடக்கூடாது. மீன் எப்படி வேக போடுறோம் அதே மாதிரி தாங்க இதுவும். ரொம்ப வெந்துச்சுன்னா உடஞ்சி கொலன்னு ஆகிடும், இது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா வெந்த உடனே ஒரு 10-15 நிமிஷம் வேகும் போதே பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதாங்க குழம்போட டேஸ்ட்டு, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லி தலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போட்டு பரட்டி எடுத்தோம்னா எறா தொக்கு ரெடி. இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸு, நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எதுக்கு வேணாலும் வச்சிடலாம். இல்லை வெறுமனை கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச், பாய்.